வணக்கம். அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவின் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரிகளை விடுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, இந்திய பொருளாதாரம் குறித்த ஒரு மிக முக்கியமான அப்டேட் ஒண்ணு வெளியாயிருக்கு. இது சம்பந்தமான தரவுகளுடன் நம்மிடையே பேசுவதற்காக தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமினுடைய ஹெட் திரு வெங்கட் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் வெங்கட். இந்த இந்திய பொருளாதாரம் அது குறித்த என்ன லேட்டஸ்ட் அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு? நிச்சயமா அபினவ். அது ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னே நம்ம சொல்லலாம். அதாவது 2025, 26 நிதியாண்டுக்கான முதல் காலாண்டில், அதாவது ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டில் இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தி கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட கூடுதல் வளர்ச்சி, அதாவது 7.8% வளர்ச்சியை எட்டி இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்க ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அது என்ன எதிர்பார்த்ததை விட அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்மளுடைய ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த காலாண்டில் நாட்டினுடைய வளர்ச்சி 6.5% தான் இருக்கும் அப்படின்னு யூகித்திருந்தாங்க. அதே போல் பொருளாதார வல்லுநர்கள் கூட அதிகபட்சமாக இந்தியாவினுடைய வளர்ச்சி ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான முதல் காலாண்டில் 7% தான் இருக்கும் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த கணிப்பை எல்லாம் தாண்டி 7.8 அப்படிங்கிற வளர்ச்சியை இந்திய பொருளாதாரம் எட்டியிருக்கிறது. இது கடந்த 5 காலாண்டில் இல்லாத வளர்ச்சி அப்படின்னே பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பூஸ்டர் ஷாட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு ரோபஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னும் பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக டீப்பாக இந்த வளர்ச்சி விகிதத்தை பார்க்கும்போது, இந்தியாவினுடைய ரியல் ஜிடிபி, அது என்ன ரியல் ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணவீக்க விகிதத்தை எல்லாம் கழிச்சிட்டு நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தை பார்க்கும்போது அது இந்த காலாண்டில் 47.89 லட்சம் கோடியாக இருக்கு. இதையே கடந்த வருடம் இதே காலாண்டில் பார்க்கும்போது 44.42 லட்சம் கோடியாக தான் இது இருந்திருக்கு. இன்னும் விரிவாக பார்க்கணும் அப்படின்னா, இந்தியாவினுடைய நாமினல் ஜிடிபி, அது என்ன நாமினல் ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய பொருட்களுக்கான உற்பத்தி, சேவை உற்பத்தி, இதை ரெண்டையும் சேர்த்து அதனுடைய சந்தை மதிப்பை நாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இது கிட்டத்தட்ட 86.5 லட்சம் கோடியாக உள்ளது. இதுவே கடந்த வருடம் இதே காலாண்டில் இது 79.08 லட்சம் கோடியாக இருந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ட்ரம்பினுடைய 50% வரி விதிப்புக்கு மத்தியில் இப்படி ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அபினவ். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவினுடைய பொருளாதாரம் டெட் எக்கனாமி அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை வந்து சொன்னார். அதை எதை மையப்படுத்தி சொன்னாருன்னா, அமெரிக்காவே வந்து இந்திய பொருட்களுக்கு 50% டேரிஃப் விதிச்சிருச்சு அப்படின்ற அந்த வகையில் சொன்னார். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய எக்கனாமி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அமெரிக்காவை தாண்டி இந்திய பொருளாதாரம் அப்படின்றது இண்டிபெண்ட்டாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு, அது வெற்றி பெற்றுருச்சு அப்படின்றத இதிலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பாக அபினவ், இது நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான நோட்டு தான். ஏன்னா நாம் எதிர்பார்த்ததை விடவும் வளர்ச்சிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இந்த முதலாவது காலாண்டில் இருக்குது. அப்படின்னு நாம் பார்க்கும்போது அந்த ட்ரம்ப் குறிப்பிட்ட அந்த டெட் எக்கானமி அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் தாண்டி இந்தியா ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸை இந்திய பொருளாதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நாம் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அமெரிக்கர்களே இந்த ட்ரம்ப்போட வரி விதிப்பை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சுட்டு வராங்க. நம்ம தொடர்ச்சியாக தமிழ் ஜனம் சேனலில் வந்து அமெரிக்க பொருளாதார வல்லுநர்கள், ட்ரம்போட முன்னாள் ஆலோசகர், இவங்க சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு இப்போ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரேக்கிங் நியூஸாகவே எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்னொன்று கிடைச்சிருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த ஜெஃப்ரிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பன்னாட்டு முதலீட்டு நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அதிபர் ட்ரம்ப் இந்தியா மேலே 50% வரி விதிச்சிருப்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அவருடைய வர்த்தக மேலாண்மையோ அல்லது வந்து வர்த்தக தந்திரமோ ராஜதந்திரமோ கிடையாது. அவருடைய பர்சனல் வெண்டேட்டா, வெஞ்சியன்ஸ், அதாவது இந்தியா பாகிஸ்தான் போரில் சமாதானப்படுத்த தன்னை தலையிட இந்தியா அனுமதிக்காதனால அவமானப்பட்ட ட்ரம்ப் இந்த மாதிரியான செயல்கள்லாம் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறத அங்கே உள்ள அந்த ஜெஃப்ரிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அறிக்கையாகவே வெளியிட்டிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இது அதிபர் ட்ரம்ப்போட ஒரு பர்சனல் பீக் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது
I'm 50% tariff on India not aligned with US national interest. ட்ரம்போட அந்த 50% வரி விதிப்பு இந்தியா மீதானது அமெரிக்க நலனுக்கானது கிடையாது, அது ட்ரம்போட நலனுக்கானது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிருச்சு அமெரிக்காவை சேர்ந்த அந்த ஜெஃப்ரிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நிதி நிறுவனம். இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அதிபர் ட்ரம்ப் டெட் எக்கானமின்னு இந்தியாவை விமர்சித்தது ஒரு சைடு கடுமையான விமர்சனங்களை சந்திச்சுட்டு வந்தாலும், இன்னொரு சைடு இந்திய பொருளாதாரம் அது இல்லைன்னு நிரூபிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அபினவ், தகவல்களை தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி வெங்கட். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் டிஜிட்டல் சேனலுடன் இணைந்திருங்கள்.